இப்போது நம்ம வலைகயிறெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கடலுக்கு போய் மீனை பிடிக்கணும். அதுதான் பாக்கி. இந்த மீன் பிடிக்க கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, இன்றைக்கி நீரோட்டம் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெளிவான ஒரு கணிப்பு இருக்கணும். அடுத்ததாக இப்போ இருக்கிற காற்று இன்னும் எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த காற்று எந்த திசையில் மாறுபடும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சோளக்காற்று நிற்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஃபைபருக்கு போய் அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிடுவோம். இடத்துக்கு போனதுக்கப்புறம் சோளக்காற்றே நின்றுச்சுனாக்கா சோளத்தை அடைச்ச மாதிரி விளைய விடணும். அந்த நேரத்தில் நம்ம ஃபைபர் கரையிலேருந்து அந்த நம்ம மீன் பிடிக்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன். அப்போதைக்கு திடீர்னு காற்று மாறிடும். 1 மணி நேரம் கேப்பில் வந்து காற்று மாறுறதுக்கு அதிகப்படியான சான்ஸுகள் இருக்குது. சோளத்துலேருந்து மாறினா கச்சா மாறும், இல்லைனாக்கா கொண்டல் மாறும். இப்போது எந்த காற்று மாறினாலும் சரி, ஒருவேளை கச்சான் மாறினாக்கா கச்சானை அடைச்ச மாதிரி வலை விடணும், கொண்டல் மாறுச்சுனாக்கா கொண்டல் அடைச்ச மாதிரி வலை விடணும். இப்படி விட்டால் மட்டும்தான் மீன்களை பிடிக்க முடியும். இல்லைனாலும் மீன் படும், ரொம்ப குறைவான மீன்கள் தான் படும். இந்த காற்று அப்படிங்கிறது வந்து ஒரு 4 வகையான காற்று இருக்குது. நம்ம நியூஸ் சேனல்லாம் கேட்டிருப்போம். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, புத்தகங்களில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த பேரை சொன்னாக்கா கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா சோளக்காற்று, கச்சாங்காற்று, கொண்டைக்காற்று, வாடைக்காற்று இப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து புரியும். சோளம் அப்படிங்கிறது வந்து தெற்க இருந்து வடக்கு நோக்கி அடிக்கிற காற்று. அதே மாதிரி வாடைங்கிறது வடக்க இருந்து தெற்க பார்த்து அடிக்கிற காற்று தான் வாடைக்காற்று. கொண்டைக்காற்று அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிழக்க இருந்து மேற்க வாக்கு அடிக்கும். அதே இதில் கச்சான் அப்படின்னு சொன்னாக்கா மேற்க இருந்து கிழக்க வாக்கில் அடிக்கும். இந்த காற்றுகளுக்கு அப்புறமா நீரோட்டத்தை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீரோட்டத்தைலாம் முன்னாடி பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கடற்கரை ஓரங்களில் முள்ளி செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கும். அந்த முள்ளி செடியை ஒரு பண்டல் மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் ஒரு இடைப்பட்ட தூரத்தில், அதாவது பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடைப்பட்ட தூரத்தில் நங்காரம் வச்சு போட்டுருவாங்க. நங்காரம் வச்சுட்டு அந்த முள்ளிச்செடி இருக்குது பார்த்திங்களா, முள்ளிச்செடியை தூக்கி தண்ணியில் போடுவாங்க. அந்த தண்ணியில் போட்ட முள்ளிச்செடி எந்த பக்கமாக வலியுதோ அந்த பக்கம் தான் நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத கணிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வலை விடுவாங்க. அந்த நேரங்களில் வந்து அதிகமான மீன்கள் கிடைக்கும். இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கடல் தொழிலில் நின்று கொஞ்ச நாளாவது ஜெயிக்க முடியும்.